ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது என் பாட்டியோட ரெசிபி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப்பு கருவேப்பிலை, 1 கப்பு உடச்சக்கடலை, துவரம்பருப்பு 1 கப்பு, ஜீரகம் 2 டீஸ்பூன், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4 துண்டு பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு. இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு வானல் எடுத்து வச்சுருங்க. அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு 1 கப்பு துவரம்பருப்பை நல்லா வறுத்துக்கணும். பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதை தனியாக ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தது உடச்ச கடலை 1 கப்பு. அது ரொம்ப பொன்னிறமாக அளவுக்குலாம் வதங்க வேண்டாம். ஓரளவுக்கு சூடானால் போதும். இது இப்போ கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா இது சூடாகிடுச்சு. இதை தனியாக அதோட பருப்புலேயே சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜீரகத்தையும் கொஞ்சம் வதக்கலாம். இது கொஞ்சம் பொரியிற அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப கருகெல்லாம் விட்டுற வேண்டாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. அதை எடுத்து அதோட ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை 1 கப்பு. அதை அப்படியே போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப வதங்க வேணாம். அது கொஞ்சம் நொறுங்குற அளவுக்கு வதங்கினா போதும். இது நல்லா கழுவி காய வச்சது. அதை அப்படியே எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 மிளகாய். நாங்கள் அவ்வளோவா காரம் சேர்த்துக்க மாட்டோம், அதனால் 2 மிளகாவோட நிப்பாட்டியாச்சும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 4 போட்டுக்கலாம். அடுத்து 10 பல் பூண்டு. அதையும் அதிலே போட்டு வதக்கலாம். இதுவும் ரொம்பலாம் வதங்க வேண்டாம். லைட்டாக ஒரு கலர் பொன்னிறமாக வந்தோடனே போதும். அது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, அடுத்து தாளிக்கிற கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது சூடானோடனே ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, அதுவும் நல்லா காஞ்சோடனே அந்த பெருங்காயம் இருக்குல்ல, அந்த 4 துண்டு பெருங்காயம், அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதையும் எடுத்து அதில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் பெரியவங்களேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. பேச்சுலருக்கு எடுத்து கொடுத்திங்கன்னா அழகாக நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா கொரன்னு இல்லாத அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கே குழம்பு செய்ய போர் அடிச்சிச்சுன்னா இது செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி அவங்களோட ஹாப்பினஸை என்ஜாய் பண்ணுங்கள்.